ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஆதர்ஷின் இந்த முடிவை எதிர்பார்க்காத ஆனால் சுதாரித்து கொண்ட செல்வம், இல்லை இல்லை பரவாயில்ல ஆதர்ஷ், நீயும் அண்ணா குடும்பம் மேலே இருக்க பாசத்தில் அப்படி ஏதோ என்கிட்ட கேள்வி கேட்டு பேசிட்ட. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இதுக்காக எல்லாம் கோபத்தில் இங்கே இருக்கேன்னு நீ முடிவெடுத்து உனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சு ஏன் கஷ்டப்படணும் சொல்லு. நீ அப்படிலாம் சங்கடப்பட வேணாம். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ திரும்ப லண்டன் போயே அப்போ அங்கே என்ன வேலை பார்ப்பியோ நீ பாருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தயங்கியபடியே கூற, ஆதர்ஷும் எனக்கு என்ன வேலை பிடிக்கும் பிடிக்காதுன்னு நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் சொல்லலை அங்கிள். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. குடும்பத்துக்காகன்னு வேலை தொழில்னு கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த குடும்பத்தையே கண்டுக்க முடியாமல் போகிறதால தான் அந்த மாதிரி மெஷின் வாழ்க்கை வேணாம்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சதை விடவே அதிகமான பாதிப்பு என் குடும்பத்துக்கு நடந்திருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி காரணங்களை சொல்லி என் கடமையை தட்டி கழிக்க நான் விரும்பலை என்று அவன் தெளிவாக அழுத்தமாக பதில் கூறினான். ஆமாம், அது கரெக்டு தான் ஆதர்ஷ். ஆனால் இதே மாதிரி பிஸ்னஸ் பிரச்சனை நாளைக்கு உனக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம் சொல்லு. உன்னையும் அதே மாதிரி பிஸ்னஸில் எதிரிங்க கொல்லை பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்களா? நீ அதெல்லாம் யோசிச்சு பாரு. அதுக்கு என்னை பயந்து போக சொல்கிறீங்களா? அப்படி ஒரு சம்பவத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன். அப்படி எவனாவது வந்தால் நான் நேராக அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி அவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு அனுப்புகிறேன். இதில் வேலைக்கு ஏவி விட்டவன், பிளான் போட்டவன், செஞ்சவன், ஹெல்ப் பண்ணவன் எல்லாரையும் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நான் தரப்போகிற பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். செல்வம் ஆதர்ஷின் இந்த கோபம் கண்டு அஞ்சியபடியே சற்று திகைத்து நிற்க இருந்தும் இவன் இங்கே இருந்தால் பிரச்சனை என்பதால் யோசித்துவிட்டு மேலும் தொடர்ந்தார். அதுக்கு சொல்லலை ஆதர்ஷ், உன்னை யாராவது ஏதாவது பண்ண வந்தா நீ திருப்பி அவங்கள அடிப்ப, சமாளிப்ப, தாங்கிக்குவ. ஆனால் உன் அம்மா, அண்ணி, குழந்தைங்க இவங்களை ஏதாவது அட்டாக் பண்ண பார்த்தா நீ அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லு என்று எமோஷ்னலாக அவனை அடக்க முயற்சி செய்ய, ஆதர்ஷும் அதை எதிர்பார்த்தவன் போல அதையும் பார்த்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அப்படி நடந்தால் அது எனக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு தான். அப்போ தான் இருக்கிற கோபம் வெறி இன்னுமே அதிகமாகும். பயந்து போய் விலகி நின்று இப்படி ஒருத்தராக பழி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்கள பணைய வச்சு இந்த பிரச்சனையை நானே முடிக்கிறேன். எனக்கு என் குடும்பத்தை இப்படி பண்ணவனை, முக்கியமாக எனக்காக மட்டுமே இருந்த என் அண்ணனை கொன்னவனை கண்டுபிடிக்கிறது தான் என்னோடய முதல் வேலை. வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, யாரும் பெருசு இல்லை. என்னை இவங்க பிள்ளையாக நினச்சிருந்தா, இந்த வீட்டு பையனாக நினச்சிருந்தா என்னை முதல்ல நம்பியிருப்பாங்க. என்கிட்ட பிரச்சனை நடந்ததுமே விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன, இவங்க யாருமே ஒரு உணர்ச்சி உள்ள மனுஷனா ஒருத்தர் கூட இங்கே மதிக்கலை. என் கோபம் கொலை பண்ணவங்க மேலே மட்டும் இல்லை, அந்த விஷயத்தையே என்கிட்டேருந்து மறைச்ச எல்லார் மேலேயும் தான். நீங்கள் அதுக்கு எனக்காக உயிரை காப்பாற்ற, இந்த குடும்பத்தோட வாரிசுக்காக அது இதுன்னு 1000 காரணம் சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். குடும்பமே இல்லாமல் எல்லாரையும் இழந்துட்டு இந்த சொத்து பணம் மட்டும் வச்சு நான் மட்டும் வாழ்ந்துடுவேன்னு நினச்சிங்களா? அப்போ இனிமேலும் அப்படியே எடுத்துக்கோங்க. நான் இங்கே இருந்தாலும் எனக்கு சொந்த பந்தம்னு ஒருத்தரும் வேண்டாம். என்கிட்ட யாரும் எந்த காரணம் சொல்லியும் பேசக்கூட ட்ரை பண்ணாதீங்க. என்னை கடைசி வரைக்கும் நம்பினா ஒரே ஜீவன் என் அண்ணா மட்டும்தான். இப்போ நான் பண்ண போகிற எல்லாமே அவனுக்காக மட்டும்தான். இந்த சொத்து எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அண்ணாவோட பையன் இந்த வீட்டோட வாரிசு. அதோட இன்னும் ஒரு பொண்ணும் இந்த வீட்டோட வாரிசாக இருக்கா. அவங்களுக்கு வேண்டாம்னு நான் முடிவு பண்ண முடியாது. அவங்க ஒரு வயசுக்கு வந்து இது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிற வரைக்கும் அதை பத்திரமா காப்பாற்றி அவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோடய கடமை. எல்லாத்தையும் விட இது என் அண்ணாவோட ஆசையும் கூட. அன்னைக்கு அவன் என்கிட்ட சொன்ன போதே நான் இங்கே இருந்திருந்தா என் அண்ணாவை நான் இழந்திருக்க மாட்டேன். அவனோட கடைசி ஆசையாக நான் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஆனால் இது எல்லாத்தையும் என்கிட்டேருந்து மறைச்ச உங்கள் யாரையும் நான் மன்னிக்க கூட மாட்டேன். செல்வம் இப்போது ஏதோ கூற வரும் முன் அவரை தடுத்த ஆதர்ஷ், இந்த முடிவை நான் கோபத்தில் எடுக்கலை, தெளிவாக தான் யோசித்து முடிவெடுத்திருக்கேன். டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் இருந்து பின்வாங்கிறது நடக்காத காரியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்கிட்ட பேசி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு பிஸ்னஸ், குவாரி, கடை எல்லாத்துலேயும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் கஸ்டமர்ஸ், பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கிறவங்க, நம்ம கூட போட்டின்னு யார் யாரெல்லாம் இருக்காங்க, இப்போ கம்பெனியோட நிலைமை என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வேணும். நாளையிலேருந்து நானே எல்லாத்தையும் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். நாளைக்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிவிடுங்க.
என அவன் அடுத்தடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை பற்றி கூற செல்வம் சற்று வெடவெடுத்து போனார். அதோடு இந்த ஆக்சிடென்ட் சம்மந்தமாக யார் கேஸ் எடுத்திருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு எனக்கும் உடனே தெரியணும். அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க என்று கேட்டதும் செல்வம் சற்று தயங்கினார். என்ன அங்கிள், கேஸ் ஹேண்டில் பண்ணுற ஆஃபீஸர் நம்பர் கூடவா உங்ககிட்ட இல்லை என்று அவன் சற்று மிரட்டும் துணியில் கேட்க, இல்லை அப்படி இல்லை, டிஸ்டர்பாக இருக்கும்னு அவங்க ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அதுவும் ஸ்டேஷனுக்கு. கேஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் இன்ஸ்பெக்டரே சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்று திக்கி திணறி தடுமாறி கூற, இது சரி வராது என்று ஆதர்ஷ் யாருக்கோ வேகமாக கால் செய்தான். செல்வம் யாருக்கு ஃபோன் போடுற ஆதர்ஷ் என்று கேட்டதும், அசிஸ்டன்ட் கமிஷனர், என்னோட ஃப்ரெண்டுக்கு என்று கூறிய ஆதர்ஷ் மறுமுனையில் கால் அட்டன் செய்ததும் பொதுவான சில விசாரிப்புகளை பேசிவிட்டு பின் வீட்டில் அப்பா, அண்ணா, சித்தி அவர்களின் விபத்து பற்றி கூறியவன், இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியணுண்டா என்று கூற செல்வத்திடம் கேட்ட பிஸ்னஸ் மற்றும் ஆக்சிடென்ட் விவரங்களை நாளை தருவதாகவும் கூறினான். இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு வைத்தவுடன் வாசுவிற்கு அடுத்து அழைத்தான். எங்கடா இருக்க? நீ இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்குள்ளே வீட்டுக்கு வா என்றவன் அவனிடமும் விஷயத்தை கூறிவிட்டு, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்காமல் விடக்கூடாதுடா. நீ நாளைக்கே வா, நேரில் சொல்கிறேன். அதோட எனக்கு ஒரு பிஏ வேணும். நீ என் கூட இருப்ப. நானும் நீயும் நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்க எனக்கு சரியான ஒரு ஆள் வேணும். ஏற்பாடு பண்ணணும், அதையும் பார்த்துக்கோ. பேசிக்கொண்டே திரும்பிய செல்வத்திடம், அங்கிள், உங்கள் பிஏ பேர் சங்கரமூர்த்தி தானே? ஆள் எப்படி என்று சட்டென கேட்டதும் ஏற்கனவே பயந்ததில் இருந்த செல்வமோ ஆதர்ஷ் தன்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் முதலில் புரியாமல் விழித்தார். பின் அவன் தன் பதிலுக்காக காத்திருப்பதை உணர்ந்து, அது ஆமாம் ஆதர்ஷ், சங்கரமூர்த்தி தான். அவன் ரொம்ப நம்பிக்கையான அவன். பல வருஷமாக என் கூட தான் இருக்கான். சொன்ன வேலையை கரெக்டாக செய்வான். எந்த பிரச்சனையும் இருக்காது. இருக்கிற இடமே தெரியாது என்று தன் பிஏவை பற்றி புகழாரம் சூட்ட ஆதர்ஷும், அது நல்லாவே தெரியுது. பாவம், வந்து ரொம்ப நேரமாக உங்கள் யாருக்குமே தெரியாமல் வெளியில் மறைஞ்சு நின்றுட்டு இருக்காரே. இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்கிறது உண்மைதான். உள்ளே வர சொல்லுங்கள் அவரை. வேண்டாம் அங்கிள், எப்படியும் நான் பேசுகிறது உங்களுக்கே கேட்டிருக்குமே. தெரியாமல் நின்று உளவு பார்த்தது போதும். உள்ளே வாங்க மிஸ்டர் சங்கரமூர்த்தி அங்கிள் என்று அவன் நிறுத்தி நிதானமாக கூற அடுத்த நொடி அடித்து பிடித்து கொண்டு உள்ளே வந்தார் சங்கரமூர்த்தி. ஐயோ தம்பி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. செல்வம் சார் அவரை இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னார். அதுதான் இங்கே வந்தேன். நீங்கள் ஏதோ கோபமாக பேசிகிட்டு இருந்ததால் பயந்து போய் அங்கேயோ ஒதுங்கி நின்றுட்டேன். வேற எதுவும் இல்லை தம்பி. உளவு பார்க்குறது அது இதெல்லாம் சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது தம்பி என்று அவர் தயங்கியபடி பதட்டமாக கூறினார். ஆதர்ஷ் இப்போது செல்வத்தை பார்க்க அவரும், ஆமாம் ஆதர்ஷ், ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் காரை சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தது. இப்போ திரும்ப வாங்கவே இல்லை. இன்றைக்கி நீ வரேன்னு சட்டுன்னு சொன்னதால் அப்படியே வாங்கிட்டு உன்னை பிக்கப் பண்ணலாம்னு ஏர்போர்ட் வந்துட்டேன்னா இங்கே இருந்து நான் வீட்டுக்கு போகணும்ல. அதான் இந்த சங்கரனை வர சொன்னேன். அவன் வந்தவன் வெளியே நின்றுட்டான் போல். அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது என்று தன் ஆளுக்காக பரிந்து பேச ஆதர்ஷ் இருவரையும் கூர்மையாக பார்த்துவிட்டு, சரி, அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் எதிரியை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று நேரடியாக கூற இருவரும் கண்டிப்பாக என்று வேகமாக பதிலளித்தனர். ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் 2 பேரும் இப்போ கிளம்புங்க. நான் கேட்ட டீட்டெயில்ஸ் முடிஞ்சால் கொண்டு வந்து கொடுங்க, இல்லாட்டி மெயில் அனுப்பிச்சிடுங்க என்று கூறவும் சங்கரனும், தம்பி உங்கள் மெயில் ஐடி? ஆதர்ஷ் அவரை நேருக்கு நேராக திரும்பி பார்த்தவன், ஏன் உங்களுக்கு தெரியாதா? அண்ணாவுக்கு நான் அனுப்பிச்ச மெயில் மெசேஜ் எல்லாமே நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, அதிலிருந்து எடுத்துக்கலாமே என்று கேட்டதும் அவர்கள் சட்டென வாயை மூடிக்கொள்ளவும் அவன் அமைதியாக இருப்பதைக் கண்டு செல்வம் பேசினார். ஆதர்ஷ், அது தப்பாக எடுத்துக்காத, உனக்கு தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவியன்னு தான் என்று முடிப்பதற்குள் ஆதர்ஷ் கேட்டான். அதாவது என்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு மறைக்கிறதுக்காக அண்ணா இருக்காங்கிற மாதிரியே எல்லாமே பாவம் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு செட் பண்ணீங்க. என்ன பண்ணுறது, விதி இப்படி கொண்டு வந்து எனக்கு தெரிய வச்சிடுச்சு அங்கிள். பரவாயில்ல விடுங்க, அதான் நான் வந்துட்டேனே. நம்ம எல்லாரையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தின அவனை சும்மா விட மாட்டேன்.
சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுறேன். ஆனால் இதுக்கு மேலே அண்ணாவோட எல்லா அக்கௌண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணிடுங்க. வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது என்று அவர்களை பார்த்தபடியே கூறி அனுப்பி வைத்தான். அவர்கள் கிளம்பியதும் ஆதர்ஷ் சோஃபாவில் அமர சாந்தியும் பைரவியும் அவனிடம் வந்தனர். இங்கே என்ன நடக்குது ஆதர்ஷ்? குழந்தைங்க எங்க? நீ மட்டும் வந்திருக்க? என்ன பண்ணுற, என்ன பேசுகிறேன்னு ஒன்றுமே புரியலை என்று அவர்கள் படப்படக்க, இதை நீங்கள் எந்த முறையில் கேட்குறீங்க? குழந்தைங்களோட பாட்டி அம்மாங்கிற முறையில் நீங்கள் 2 பேரும் கேட்குறீங்களா, இல்லை இங்கே ஏன் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்களா? பைரவி இதை கேட்டு சற்று கோபமடைந்தவர், உன் அம்மாங்கிற முறையில் நான் கேட்குறேன்டா என்று கத்தினார். ஆதர்ஷ் மெலிதாக புன்னகைத்துவிட்டு, ஹோ, எனக்கு என் அண்ணா இறந்த விஷயம் தெரியும் போதே என்னோட மொத்த சொந்தமும் உறவும் இல்லைன்னு என் அம்மா மூலமாகவே எனக்கு தெரிய வந்துருச்சு. நானும் அப்படியே நினச்சி வாழ பழகிட்டேனே. ஜஸ்ட் அந்த குழந்தைங்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிற வேலையை மட்டும்தான் நான் செஞ்சிட்ருந்தேன். மற்றபடி எனக்கு உணர்ச்சி, அன்பு, பாசம் எல்லாம் எதுவுமே இல்லை என்று பதில் கூறியதும் பைரவி தான் அன்று சொன்ன சொல் அவனை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என இப்போது அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை கேட்டு மிகவும் மனம் வருந்தினார். சற்று நிதானித்த பைரவியும், ஆதர்ஷ் என்று மகனை அழைக்கும் முன்பே அவன் அமைதியாக திரும்பியவன், இப்போவும் இந்த வீட்டு குழந்தைங்களை பத்திரமா தான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னை நீங்கள் நம்பலாம் என்று ஏதோ கடமைக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்தவன் போல அவன் பதில் கூற, சாந்தி தான், என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? உன்னை நம்பாமல் எப்படி? அப்படி அந்த மாதிரி அர்த்தத்தில் நாங்கள் கேட்கல. எங்களை விட நீ குழந்தைங்கள நல்லா பார்த்துப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எங்களுக்காகன்னு பார்த்து இங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தான் எங்கள் கவலையே என்று அவர் எடுத்து கூற, ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்கள் யோசிச்சதுக்கு. ஆனால் இதுக்கான பதில் நான் அவங்க இருக்கும்போதே சொன்னது தான். என் அண்ணாவோட கடைசி ஆசை. அதோட அவனோட உழைப்பு அவனோட குழந்தைக்கு தான் போய் சேரணும், கண்டவனுக்கெல்லாம் இல்லை. என் மேலே நம்பிக்கை வச்ச என் அண்ணாவுக்காக தான் இது எல்லாமே தவிர மற்ற யாருக்காகவும் இல்லை. ஆதர்ஷ், நீ சொல்கிறது எல்லாமே சரிப்பா, ஆனால் இருக்கிற ஒருத்த உன்னையும் என்று பைரவி முடிப்பதற்குள், நான் உங்கள் யார்கிட்டையுமே இங்கே இருக்கவா இது எல்லாத்தையும் இன்சார்ஜ் எடுத்துக்கவான்னு பெர்மிஷன் கேட்கல. எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் என்கிட்ட கேட்டீங்க, நாங்கள் இருக்கோங்கிறதையே மறந்துடுன்னு சொன்னீங்க. உங்களுக்காக நான் அதை செஞ்சுட்டேன். இப்போது உங்கள் முன்னாடி இருக்கிறத அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்க்கு பணிஞ்சு போகிற உங்கள் பையன் ஆதர்ஷ் கிடையாது. நான் என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாத நீங்கள் கேட்டதையே நான் செஞ்சவன். என்னை முழுசாக நம்பின என் அண்ணனுக்காக இனி நான் எது வேணாலும் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட யாராவது பேசி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும், என்னை மாற்றணும்னு நினைக்காதீங்க. அது யாருக்குமே நல்லதில்லை என அவர்களிடமும் சற்று கடுமையாக பேசிவிட்டு அவன் தன் அறைக்கு சென்று விட்டான். இதை கேட்ட சாந்தி, பைரவி இருவரும் எதுவும் கூறும் வழியின்றி கண்ணீருடன் உள்ளே சென்றனர். அறைக்கு வந்த ஆதர்ஷுக்கு தன் கோபம், வேதனை அனைத்தும் தாண்டி இதன் முடிவு, இதற்கு காரணம் யார் என்று தெரிந்து கொள்ளும் வரை தனக்கு வேறு வழி இல்லை என தீர்மானமாக இருந்தான். ஆதர்ஷ் வீட்டிலிருந்து கிளம்பிய செல்வம், சங்கரமூர்த்தி இருவரும் புலம்பிக் கொண்டே சென்றனர். சார், என்ன சார் இந்த ஆதர்ஷ் இவ்வளோ வேகமாக எல்லாத்தையுமே செய்கிறான்? இவன் என்னென்ன இன்னைக்கு செய்ய சொன்னால், எந்தெந்த டீட்டெயில்ஸ் கேட்டான்னு எனக்கு புரிஞ்சுக்கவே திரும்ப ஒரு தடவை கேட்கணும் போல். அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது சார். ரொம்ப கோவத்தில் வேற இருக்கான். நாளைக்கு நாம தான் இதெல்லாமே செஞ்சோன்னு விஷயம் தெரிஞ்சது செத்தோம் சார் என்று சங்கரமூர்த்தி படபடக்க, கொஞ்சம் சும்மா இரியா, நானும் அதே தான் நினச்சி பயந்துட்டுருக்கேன். ஒருவேளை நம்ம மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சோ? கொஞ்சம் வண்டியை ஓரங்கட்டு முதல்ல என்று கூறிய செல்வம் யாருக்கோ உடனே கால் செய்தார். நடந்த விவரங்களை கூற முடிக்க எதிர்முனையிலிருந்து, நான் தான் உங்ககிட்ட சொல்லி அமிச்சேன்ல, அவனை சீன்ற மாதிரி எதுவும் பேசாதீங்கன்னு. உங்களை யார் அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ இங்கே இருக்கணும் பார்த்துருக்கணும்னு எல்லாம் அவன்கிட்ட போய் பேச சொன்னது என்று எரிந்து விழுந்தான். அது இல்லை, அவன் சந்தேகமாக கேட்கும்போது எங்கள் பயத்தில் உளறிடுவனோன்னு தான் கொஞ்சம் அவனை குறை சொன்னால் கில்ட்டி ஃபீலில் அமைதியாகிடுவான்னு அப்படி பேசினேன். ஆனால் அவன் அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டு நமக்கே ஆப்பு வச்சிடுவான்னு நான் நினைக்கவே இல்லையே. அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சோன்னு எனக்கு இப்போ பயமாக இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸ் வேற வரப்போகிறானா என்று செல்வம் தன் தயக்கத்தையும் பயத்தையும் அவளிடம் கூறி முடிக்க,
ம் நீங்கள் பயந்து திரும்ப காட்டி கொடுத்துறாதீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் அம்மா அண்ணி எல்லாரும் முன்னாடியே சொல்லி அவன் இங்கே வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவன் இப்போ எல்லார் மேலேயுமே கோபத்தில் தான் இருக்கான். முக்கியமாக யாரையுமே நம்பாமல் இருக்கான். அது நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அவனோட நம்பரெல்லாம் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். அவன் ஒன்று அவனோட அண்ணா குடும்பம் ஆக்சிடெண்ட் விஷயம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவான், இல்லை பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். ஒன்றில் இருந்துட்டு இன்னொன்றையும் பார்க்குறது கஷ்டம். ஏன்னா 2 இடத்துலையும் நடக்கிறத அவனுக்கு சொல்கிற அளவுக்கு நம்பிக்கையான ஆளை உடனே அவன் பார்க்குறது நடக்காத விஷயம். லண்டன்லேருந்து வந்திருக்கவன் அவ்வளோ நம்பிக்கையான ஆள் உடனே எங்கே போவான் அவன்? அதனால் அவன் சொன்ன பிஏ வேலைக்கு வர்றவனை சரி கட்டி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். இல்லை அவனை வெளியாள் வச்சு ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்து ஓரங்கட்டிடலாம். மீதி இருக்கிறத அவனும் அவன் ஃப்ரெண்டும் மட்டும்தானே, 2 பேர் தானே, சமாளிச்சுக்கலாம். நாம் பிஸ்னஸ் பண்ண குளறுபடி இப்போது ஏன் இவ்வளோ லாஸ், இதில் என்ன பண்ணால் சரி பண்ண முடியும்னு எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அவனோட மூவ் வச்சு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, வாயை விட்டுறாதீங்க. அப்பப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லிகிட்டே இருங்க என மேலும் சில விஷயங்களை கூறி அடுத்து செய்ய வேண்டியதையும் கூறி முடித்து ஃபோனை வைத்து விட்டான்.